Namaste students, welcome back to 11th physics class. So our last class la enna paathirundom Newton's first law of motion, Newton's second law of motion paathom, then Newton's third law of motion varaiku paathu mudichirundom illingla. So today we are going to see discussion on Newton's laws. So Newton's laws pathina sila discussions nama inga paaka porom. So in this first point it is very easy only. Sometimes it may ask in 5 mark questions also. So note down this, it is a 5 mark question. So discussions on Newton's laws. Newton's laws are vector laws. Newton's laws அப்படினு சொல்லும்போது அது வந்து நம்ம vector laws அப்படினு சொல்லுவோம். Already you know very well what is scalar and what is vector. So scalar is only the magnitude and vector is both magnitude and direction. So magnitude and direction சொல்லும்போது that is represented as vectors அப்படினு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி நியூட்டன்ஸ் லாஸ் வந்துட்டு வெக்டர் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள் ஈக்குவேஷன் நியூட்டன் செகண்ட் லாலேருந்து வி கெட் ஒன் ஈக்குவேஷன் தட் இஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ma வெக்டார். ஹியர் எஃப் வெக்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் m இஸ் த மாஸ் அண்ட் a இஸ் த ஆக்சிலரேஷன். ஸோ அப்போது இப்போ அங்கே ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால they represented as வெக்டார். அந்த வெக்டார் சிம்பிள் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எஃப் வெக்டார் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ma வெக்டார். ஸோ மாஸ் வந்துட்டு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை, கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதுக்கு வெக்டார் போடல. இது நம்ம செகண்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். So F vector is equal to ma vector is a vector equation and essentially it is equivalent to. So அப்போ இது வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவேலண்ட்டாக இருக்குது அப்படின்னா 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவேலண்ட்டாக இருக்குது. இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில், அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்துட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா fx I cap அதாவது along x direction plus fy j cap along y direction plus fz k cap along kz direction. ஸோ அப்போ fx அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்? max I cap plus may j cap plus maz k cap. இது வந்து அக்கார்டிங் டு ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸில் நம்ம எழுதுறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னம்மா, இது 5 மார்க் கொஷின், மார்க் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் ஆன் நியூட்டன்ஸ் லாஸ் சொல்கிறாங்க. இதை வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வெக்டர் லாஸ்ன்னு சொல்கிறோம். நியூட்டன்ஸ் லாஸ் வந்து என்னது? இட் மே ஆஸ்க் இன் 1 மார்க் ஆல்சோ. நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வெக்டர் லாஸ். த ஈக்குவேஷன் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு ma வெக்டர் இஸ் அ வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் சிம்பிள் ஏன் போட்டிருக்கோம் நமக்கு தெரியும். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் எசென்ஷியலி இட் இஸ் ஈக்குவலண்ட் டு, அதாவது இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். தட் இஸ் using the Cartesian coordinates, this equation can be written as fx I cap plus fy j cap plus fz k cap equal to max I cap may j cap plus maz k cap. By comparing both sides, அதாவது ஈக்குவேஷன்ஸ் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்ம வந்து காம்பனன்ட்ஸை மட்டும் I cap and j cap and k cap மட்டும் ஈக்குவேட் பண்ணோம், போத் சைட்ஸு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா we get the 3 scalar equation. அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அந்த டைரக்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படிங்கும்போது நமக்கு max may mazங்கிறதுலாம் வந்துட்டு ஸ்கேலார் ஈக்குவேஷனில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பை கம்பேரிங் போத் சைட்ஸ் த 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். fx equal to max, the acceleration along the x direction depends only on the component of force acting along the x direction. அதாவது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ஐ காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டா, அதாவது அலாங் எக்ஸ் டைரக்ஷனை மட்டும் எடுத்துட்டோன்னா என்ன ஈக்குவேஷன் வரும்? எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு max. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த ஆக்சிலரேஷன் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்னது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்சிலரேஷன் along the x direction depends only on the component of force acting along the x direction. x directionல என்ன ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஆக்சிலரேஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா இந்த பாயிண்ட்டு? fx equal to max அப்படின்னு சொல்லும்போது the acceleration along the x direction, அந்த x directionல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன்
எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து தான் அக்ஸலரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், அக்ஸலரேஷன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாங்களா. ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், எக்ஸ் காம்பனண்ட்டுன்னு எடுத்துட்டதுனால இட் ஷோஸ் ஒன்லி த எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மூணுக்கு வரும், Fy and Fz. So Fx equal to max, the acceleration along the x direction depends only on the component of force acting along the x direction. Once again I'll read this. The acceleration along the x direction depends only on the component of force acting along the x direction. Then the same way Fy. Fy is equal to என்னது may. So may ன்னு சொல்லும்போது என்ன வரும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். The acceleration along the y direction. அப்போ acceleration அதாவது z, இது x axisன்னு எடுத்துட்டா இது y axisன்னு எடுத்துட்டோம்னா இது z axis. சரிங்களா. இங்கே நம்ம வந்து என்னது, இது x, அப்போ I component, j component and k component. அப்போ along this direction, x direction acceleration depends upon எது டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஃபோர்ஸ் ஆக்டிங் along the x direction. அதே மாதிரி j componentனா இந்த டைரக்ஷன், அதாவது இங்கே. அப்போ என்னாகும், a is acceleration depends upon the force acting along y direction. அதே மாதிரி k component. So the acceleration along the y direction depends only on the component of force acting along the y direction. Then Fz equal to maZ, the acceleration along the z direction. Acceleration along the acceleration உங்களுக்கு என்னன்னு தெரியும், that is change in velocity or change in direction. அதுதான் வந்துட்டு acceleration சொல்லுவோம். ஸோ அப்போ எப்போ அந்த acceleration ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி acceleration ப்ரொடியூஸ் ஆகுது, அதை தான் சொல்கிறாங்க. காம்பனன்ட்ஸில் சொல்லும்போது along x direction and along y direction and along z direction. So the acceleration along the z direction depends only on the component of force acting along the z direction. So அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ இப்போ அந்த டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ அப்போ நியூட்டன்ஸ் லா அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ வெக்டர் லா. ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லாலேருந்து ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறோம், F vector is equal to ma வெக்டர். இதே வெக்டர் ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ ஹியர் வி யூஸ் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் x, y, z components. Then we write the equation f x I cap equal plus f y j cap plus f z k cap equal to ma x I cap plus ma y j cap and plus ma z k cap. Then both sides compare பண்ணி எழுதும்போது f x equal to ma x, f y equal to ma y and f z equal to ma z கிடைக்குதுமா. Then next அந்த ma x அப்படிங்கிறது என்னென்னா along the x direction, the acceleration along the x direction depends on, அந்த acceleration எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா force acting along the x direction. அதே மாதிரி y component and z காம்பனண்ட்டுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அபவ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன்ஸ் we can infer that the force acting along y direction cannot alter the acceleration along x direction. அதாவது y directionல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் x directionல இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. புரியுதுங்களா. y directionல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா y directionல இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி x directionல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா x directionல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஒரு காம்பனண்ட், அதாவது x காம்பனண்ட் y காம்பனண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது, அதே மாதிரி y காம்பனண்ட் z காம்பனண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதுதான். அப்போ x டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி y டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி y டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது x டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் y டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷனை சேஞ்ச் பண்ணாது, அதை தான் சொல்கிறேன். x காம்பனண்ட் இட் டஸ் நாட் சேஞ்ச் த y காம்பனண்ட்டோட ஆக்சிலரேஷனை மாற்றாது. அதே மாதிரி y காம்பனண்ட் z காம்பனண்ட்டோட ஆப்ஜெக்டோட அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன்ஸ் we can infer that the force acting along y direction cannot alter, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Force acting along y direction cannot alter the acceleration along x direction. In the same way,
FZ அதாவது Z காம்பனண்ட் cannot affect அதாவது Z காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் acceleration of Y component and acceleration of X component டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. In the same way FZ cannot affect AY and AX. This understanding is essential for solving problems. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ப்ராப்ளம்ஸை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்தது இந்த அக்சிலரேஷன் இது பாருங்களேன், அதாவது அந்த நேரத்தில் இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டில் அக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. சரிங்களாம்மா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எஸ் அ பைக் ஒரு கார் இல்லை என்ன ஆப்ஜெக்ட் நம்ம அந்த டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதாவது இந்த ஒரு கண்டெய்னரை மூவ் பண்ணுறோங்க, ஒரு பாய் வந்துட்டு வித்தவுட் கண்டெய்னர் அதாவது வித்தவுட் ஆப்ஜெக்ட் அந்த கண்டெய்னரை மூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஆக்சிலரேஷன் வேகமாக இருக்கும். இதுவே அந்த கண்டெய்னரில் அந்த ட்ராலியில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், அவனால் புஷ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், மோர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த அக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற ஆக்சிலரேஷன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டால் உணரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கிளியர்? அந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற ஆக்சிலரேஷன் அந்த ஆப்ஜெக்டால் உணரப்படுது. இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ நான் ஒரு தடவை படிச்சிடறது கவனிங்க. இந்த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை, எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் அது உணரப்படுறது. அந்த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடி அட் அ டைம், அந்த நேரத்தில் என்ன ஆக்சிலரேஷன் அந்த பாடியால் உணரப்படுதோ அது எதனால் நடக்குதுன்னா அந்த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அந்த நேரத்தில் அந்த பாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்சிலரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது கிளியர்? நிறைய தடவை சொல்லிட்டோமா, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாடி அட் டைம் t depends on the force which acts on the body at that instant of time. It does not depend on the force which acted on the body before the time t. அதாவது அந்த டைமுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஃபோர்ஸ்னால் எவ்வளோ ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ ஒன் செகண்ட் I'll read the second point. ஏன்னா this is a 5 mark question, so that why I'll read again. The acceleration experienced by the body at time t depend, அந்த at time t அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி, அந்த ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அந்த நேரத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அதோட ஆக்சிலரேஷன் இருக்கும். அவ்வளோதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் விச் ஆக்டட் ஆன் த பாடி பிஃபோர் த டைம் t. திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ். ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். f of t equal to, அதாவது அந்த டைம் பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பொறுத்து அந்த டைமில் acceleration produce ஆகுது. So f vector of t is equal to m a vector of t. அந்த equation மூலமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் நான் படிச்சுட்டே வர கவனிச்சுட்டு வாங்க. So acceleration of the object does not depend on the previous history of the force. அதாவது இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில், கலீலியோ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா ஃபோர்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. acceleration of the object does not depend on the previous history of the force. For example, when அதாவது அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்ன சொன்னோம், நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதாவது அந்த ஆப்ஜெக்டோட மோஷனுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலோட ஐடியா.
கலீலியோட ஐடியா அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகும் அப்படிங்கிறது கலீலியோட ஐடியா. இப்போ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நியூட்டன் வந்து என்ன பண்ணுறாரு, 3 லாஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணார். ஒன் இஸ் ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அப்போ இதில் வந்து இந்த ஆக்சலரேஷன் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபோர்ஸ். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when a spin bowler or a fast bowler throws, அதாவது நமக்கு தெரியும் கிரிக்கெட் கேமில் வந்துட்டு கிரிக்கெட்டில் வந்துட்டு பவுலர் வந்து பாலை வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பால் வந்து என்னவாகும், மூவ் ஆகும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when a spin bowler or a fast bowler throws the ball to the batsman, பாலை வந்து த்ரோ பண்ணுறாங்க, தூக்கி அதை போடுறாங்க. ஒன்ஸ் த பால் லீவ்ஸ் த ஹேண்ட் ஆஃப் த பவுலர், பவுலரோட கையிலிருந்து அந்த பால் போயிருச்சு அப்படின்னா அந்த பால் வந்து எதை உணருது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஒன்லி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த பால் வந்துட்டு பவுலரோட ஹேண்ட்லேருந்து விலகி போயிருச்சு, தூக்கி போட்டார் அப்படின்னா அந்த பால் வந்து எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான், ஒன்லி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அந்த காற்று தடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அது ரெண்டு தான் உணருது, ஒன்று கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப், அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் வந்து எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது, எது டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு த பால் வாஸ் பவுல்டு, அதாவது எப்படி அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணாங்களா இல்லை லோயர் ஆர் ஹையர் ஸ்பீடாக, அது லோயர் ஸ்பீடோ இல்லை ஹையர் ஸ்பீடில் பண்ணாலும் அந்த பால் வந்துட்டு அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் வந்துட்டு எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு த பால் வாஸ் பவுல்டு. அந்த பால் எது, அதாவது அந்த ஆக்சிலரேஷன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ஒன்லி த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டு தான் வந்துட்டு, இது ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே ஒழிய அந்த ஆக்சிலரேஷன் எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா ஹவு த பால் வாஸ் பவுல்ட், அந்த பால் எப்படி பவுல் பண்ணுறாங்க, ஸ்பீடாவா இல்லை ஃபாஸ்ட்டாவா, கம்மியாவா இல்லை லோயராவா இல்லை ஹையர் ஸ்பீடில் போட்டால் கூட அந்த பால் வந்துட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதுக்கு முதல்ல செகண்ட் பாயிண்டில் ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போது அந்த acceleration of the ball it depends upon a gravitational force and the air frictional force. அது how fast how slow அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது, only it depends upon the natural force, that is gravitational force and air frictional force. Are you clear? இப்போ புரிஞ்சுதுங்களா செகண்ட் பாயிண்ட் என்னன்ட்டு. at that instant, அந்த நேரத்தில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் பவுலர் இட் த்ரோஸ் த பாலை த்ரோ பண்ணவுடனே அவங்க ஹேண்டை விட்டு பால் மூவ் ஆன உடனே அந்த பால் வந்துட்டு எந்த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி அது மூவ் ஆகுதுன்னா ஒன் இஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே ஒழிய ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ, எந்த ஸ்பீடில் நம்ம பாலை பவுல் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வாங்க. இன் ஜென்ரல் த டைரக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஃபோர்ஸ் ஒரு பக்கம் ஆக்ட் ஆச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்துட்டு ஆப்போசிட், அதாவது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்தா புரியுமா. அதாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இப்போ இது ரெண்டு தான் இங்கே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அந்த டைமில் என்ன ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் பாயிண்டில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தோன்னா த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் இருக்கும், அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். புவி ஈர்ப்பு விசை எப்போவுமே எந்த டைரக்ஷனில் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடோ இல்லை வேறு அதர் டைரக்ஷன்லையோ அந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் த டைரக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ்
In general, the direction of a force may be different from the direction of motion. அதுதான் ஜென்ரலாக சொல்லும்போது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா மேபி டிஃபரெண்ட் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். தோ இன் சம் கேசஸ் த ஆப்ஜெக்ட் மே மூவ் இன் த சேம் டைரக்ஷன். சில நேரங்களில் வந்துட்டு சில கேசஸில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த டைரக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் may be different from the direction of motion. So though in some cases the object may move in the same direction. சில கேசஸில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேம் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகுது as the direction of the force. It is not always true. ஆனால் இது எப்போவுமே உண்மையாகாது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. few examples are given below. ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் பாருங்கள், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன். அதாவது ஃபோர்ஸும் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரீலேருந்து விழக்கூடிய ஃப்ரூட்ஸ், அது லீவ்ஸ், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபஸ்ட் கேஸ். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன். when an apple falls towards the earth, ஒரு ஆப்பிள் பழம் வந்துட்டு பழுத்து கீழே விழுகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு டவுன்வர்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே ஆக்ட் ஆகுறது என்னது, டவுன்வர்ட் டைரக்ஷனில். அப்போ அந்த மோஷன் ஆஃப் த ஆப்பிளும் வந்து எதே டைரக்ஷனில், டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ இந்த ஃபஸ்ட் கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுங்களா, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன். So when an apple falls towards the earth, the direction of motion, that is direction of velocity ன்னு சொல்கிறாங்க. The direction of motion of the apple and that of force are in the same downward direction. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்பிள் விழுறதும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸோட டைரக்ஷனும் அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் மூவிங் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது, சேம் டைரக்ஷனாக, சேம் டவுன்வர்ட் டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சேம் டவுன்வர்ட் டைரக்ஷனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ when an apple, ஏன்னா இதை வச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட வரும், சம்ஸ் கேட்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். when an apple falls towards the earth, the direction of motion of the apple and that of force are in the same downward direction as shown in figure. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்பிள் கீழே தான் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் வருது. தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டவுன்வர்ட், எஃப் காமிச்சிருக்காங்களா, எஃப்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். அங்கே வி அப்படிங்கிறது மோஷன் ஆஃப் த ஆப்பிள் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் த சேம் டைரக்ஷன். செகண்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, மூன். It revolves around the earth in a circular orbit. இங்கே elliptical orbit கொடுத்துருக்காங்கம்மா, it moves in a circular orbit. ஸோ அப்போ அது வந்துட்டு என்னென்னா, ஃபோர்ஸ் வந்து இது என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த மூணுக்கும் ஏர்த்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து இந்த டயக்ராமில் காமிச்ச மாதிரி இங்கே பாருங்கள், ஏர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா இப்படி இருக்கும். இது வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஆனால் மோஷன் ஆஃப் த மூன் வந்து எந்த டைரக்ஷனை காட்டுது, it moves in a circular orbitல என்ன ஆகிட்டுருக்கு, மூணு வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அப்போ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் மூணோட டைரக்ஷனும் சேமாக இருக்கா, இல்லை. அதுதான் இந்த செகண்ட் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் த சேம் டைரக்ஷன். த மூன் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் டுவார்ட்ஸ் த earth. அதாவது புவி ஈர்ப்பு விசை காரணமாக மூணோட அந்த அட்ராக்ஷன், மூணு வந்துட்டு ஏர்த்துக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து, அதாவது கிராவிடேஷனல் புல் இருக்கும். மூன் மேலே எப்போவுமே ஒரு கிராவிடேஷனல் புல், இழு விசை இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. த மூன் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் டுவார்ட்ஸ் த earth. மூன் வந்துட்டு ஃபோர்ஸ் எப்படி உணருது, டுவார்ட்ஸ் த earth நோக்கி உணரப்படுது. ஆனால் ஆக்சுவலி மூனோட அந்த மூவிங் டைரக்ஷன் எப்படி இருக்கும், மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். பட் இட் ஆக்சுவலி மூவ்ஸ் இன், இங்கே எலிப்டிக்கல் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மூன் வந்துட்டு எர்த் எப்போவுமே சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் பண்ணும். ஸோ பட் இட் ஆக்சுவலி மூவ்ஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட். இன் திஸ் கேஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போ ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அண்ட் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் 2ல் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் த சேம் டைரக்ஷன். The moon experiences a force towards the earth. மூன் வந்து என்ன உணருது, earth நோக்கி ஃபோர்ஸை உணரப்படுது. பட் ஆனால் ஆக்சுவலி மூன் வந்து எப்படி மூவ் ஆகிட்ருக்கான்,
is move in the circular orbit. In this case என்ன சொல்றாங்க, the direction of the force is different from the direction of motion. ஸோ அப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எர்த் தென் மூன் வந்து அதோட ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இது, கிராவிடேஷனல் புல் எப்போவுமே மூன் மேலே ஆக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ டுவார்ட்ஸ் த எர்த் இருக்குது, ஏரோ மார்க் பாருங்கள். தென் ஆனால் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து என்னது, இட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு. ஸோ மூன் ஆர்பிட்டிங் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அரவுண்ட் த எர்த். இன் தேர்ட் கேஸ் பாருங்கள், force and motion in opposite direction. Example rocket, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ராக்கெட் வந்து என்னது, அதை புஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போட்டாலும், எக்ஸப்ட் ராக்கெட், எந்த ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போட்டாலும் அந்த பொருள் என்ன ஆகுது, மறுபடியும் டுவார்ட்ஸ் த, அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக கீழே வருதுன்னு சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா இட் சம்வாட்ஸ் மூவ் டு அப்பர் டைரக்ஷன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், ஆனால் ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து என்னது, அப்பர் டைரக்ஷனில், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் an object, if a ball, அது கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். If a ball is thrown vertically upward, the direction of motion is upward direction இருக்கும். That gravitational force is downward as shown in figure. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா as a boy வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாலை வந்துட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் போடுறாங்க. அந்த பால் வந்து என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த பால் வேணால் என்ன ஆகுது, அப்பர் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதை தான் இந்த ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்காங்க பாருங்க. மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வீணும் எஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா, டவுன்வர்ட் டைரக்ஷன். So if an object is thrown vertically upward, the direction of motion is upward but gravitational force is downward. So as shown in figure. இப்போ என்ன 3 cases பார்த்தாங்களா, அடுத்து 4th case ஒன்று இருக்குது பார்த்தலாம். Force and motion in the same direction, அடுத்தது force and motion not in the same direction, and force and motion in opposite direction. So force and direction of motion are in opposite direction சொல்லியிருக்காங்க. Next 4th case பாருங்கள், zero net force but there is motion. அதாவது no force, net force தான் total force ஆக்ட் ஆகவே இல்லை, ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை, ஆனாலும் அது வந்து மூவ் ஆகுது, மோஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் 4th கேஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், when a rain drop gets detached from the cloud, அதாவது நமக்கே தெரியும் ரெய்னி சீசனில் வந்துட்டு க்ளவுடை விட்டுட்டு ரெயின் ட்ராப்ஸ் கீழே இறங்குது அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க, when a rain drop gets detached, பிரிஞ்சு வர்றது from the cloud, it experiences both downward gravitational force and upward air drag force. அது ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் உணரப்படுது. ஒரு ரெயின் ட்ராப்லெட் அந்த க்ளவுட்லேருந்து டிட்டாச் பிரிஞ்சு கீழே வருது அப்படிங்கும்போது 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது இது வந்து இதுதான் ரெயின் ட்ராப்லெட் அப்படின்னா இது வந்து க்ளவுடு, அப்போ இதுலேருந்து டிட்டாச் ஆகி பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படி பிரிஞ்சு வரும்போது இதில் வந்துட்டு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொன்று வந்து என்னென்னா இடையில வந்துட்டு ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக காற்று தடை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் ட்ராக்னாலும் தடை அப்படி ஏற்படுத்துது. அதாவது ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ட்ராப் மேலே ஆக்ட் ஆகும். அதாவது இதை வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா இது? இப்போ இதை வந்து ஏர் ட்ராக் ஃபோர்ஸ், அதாவது ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னும், டவுன்வர்டில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டுமே ஆக்ட் ஆகிட்டுருக்கு அது மேலே. அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. When a raindrop gets detached from the cloud, it experiences both downward gravitational force and upward air drag force. That is upward air frictional force அது மேலே ஆக்ட் ஆகுது. As it descends towards the earth, அதாவது பூமியை நோக்கி கீழே இறங்குது அப்படின்னா, as it descends கீழே இறங்குது towards the earth, the upward air drag force increases and after a certain time the upward air drag force cancels the downward gravity. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, இதுதான் ரெயின் ட்ராப்லெட் அப்படின்னா இந்த இடத்துல அப்வர்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ், அதாவது ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகுதான். நெக்ஸ்ட் இந்த ட்ராப்லெட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது,
ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ட்ராப்லெட் இந்த ஏர் ரெயின் ட்ராப்லெட்டை நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ இது வந்து ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, கீழே உள்ளது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது ரெண்டும் என்னவாயிரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால கெட்ஸ் கேன்சல் ஈச் அதர், ரெண்டு ஃபோர்ஸுமே என்னவாயிருது கேன்சல் ஆயிடுது. அதை தான் சொல்கிறாங்க when a rain droplet gets detached from the cloud it experiences both downward gravitational force and upward air drag force as it descends towards the earth. கீழ் நோக்கி வரும்போது the upward air drag force increases, அதாவது காற்று தடை வந்து என்ன பண்ணுது அந்த ட்ராப்லெட்டை கீழே இறங்க விடாமல் தடை செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதிகப்படுத்துது. அதான் சொல்கிறாங்க upward air drag force increases and after a certain time கொஞ்சம் நேரம் கழிச்சு the upward air drag force cancels the downward gravity. ஸ்டார்டிங்கில் மழை துளி க்ளவுடை விட்டு கீழே பிரிஞ்சு கீழே இறங்கும்போது அதாவது அந்த ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிக அளவில் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அப்வர்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணிடும் டவுன்வர்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதை கேன்சல் பண்ணிடும். ஃப்ரம் தென் ஆன் த ரெயின் ட்ராப் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ரெண்டு ஃபோர்ஸுமே ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால கேன்சல் ஈச் அதர். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்னவாயிரும் எந்த ஃபோர்ஸுமே அது மேலே ஆக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரெயின் ட்ராப் மேலே நம்ம மேலே பார்த்ததில்ல ஜீரோ நெட் ஃபோர்ஸ், அதாவது ஜீரோ டோட்டல் ஃபோர்ஸ். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் தான் என்னது கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே என்னவாயிருது கெட்ஸ் கேன்சல் ஈச் அதர். ஏன்னா பிகாஸ் போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ கேன்சல் ஆனதுக்கப்புறமா தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அ ரெயின் ட்ராப். ரெயின் ட்ராப் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே அதில் ஆக்ட் ஆகலை. அப்போது தென் ஆன் த ரெயின் ட்ராப் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்துட்டு என்னவாகுது கீழே இறங்குது. ஸோ ஃப்ரம் தென் on the raindrop moves at constant velocity till it touches the surface of the earth. அந்த பூமியை டச் பண்ணுற வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் ரெயின் ட்ராப் கீழே இறங்குது. என்ன காரணம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. க்ளவுட்லேருந்து ரெயின் டிட்டாச் ஆகுது, கீழே இறங்க இறங்க ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதிக அளவில் ஆக்ட் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து என்னவாயிருது அதாவது அப்வர்டு ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால கெட்ஸ் கேன்சல். ரெண்டு ஃபோர்ஸுமே என்னவாயிருது கேன்சல் ஆகிட்டு நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ரெயின் ட்ராப்லெட். எந்த ஒரு ஃபோர்ஸுமே ரெயின் ட்ராப்லெட் மேலே ஆக்ட் ஆகலை. அப்போ அந்த ரெயின் ட்ராப்லெட் என்னாகுது பூமியை அந்த மண்ணை வந்து டச் பண்ணுற வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே வருது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டில் இட் டச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ ஹென்ஸ் த ரெயின் ட்ராப் கம்ஸ் வித் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ரெயின் ட்ராப் வரும்போது என்ன ஆகுது நோ ஃபோர்ஸ் ஆக்ட் அந்த ஜீரோ நெட் ஃபோர்ஸில் தான் வரும். நெட் ஃபோர்ஸ் தான் டோட்டல் ஃபோர்ஸ், அது மேலே ஜீரோவாக தான் இருக்குது. தேர்ஃபோர் வித் ஜீரோ அக்சிலரேஷன் பட் வித் நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி. அந்த டெர்மினல் வெலாசிட்டிங்கும் போது அந்த டெர்மினல் அப்படின்னு டெர்மினேட் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எண்ட் பாயிண்ட், அந்த எண்ட் ஆஃப் த ரெயின் ட்ராப்லெட் கீழே இறங்கி வர அந்த வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா நான் ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் த ரெயின் ட்ராப் கம்ஸ் வித் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். டோட்டல் ஃபோர்ஸ் அது மேலே எதுவுமே ஆக்ட் ஆகலை. தேர்ஃபோர் வித் ஜீரோ அக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இறங்குது. அதாவது ஜீரோ அக்சிலரேஷன் அது மேலே ஆக்ட் ஆகலை. பட் வித் நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி. ஆனால் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கிறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். க்ளவுட்ஸ் இருக்குது, ரெயின் ட்ராப்லெட்ஸ் இறங்குது. அந்த ஏரோ மார்க்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ப்ளூ ஏரோ அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன் கிராவிட்டி ஃபோர்ஸ், அப் ஏரோ வந்துட்டு என்னது ஏர் ட்ராக் ஃபோர்ஸ், ஏர் ட்ராக் காற்று தடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏர் ட்ராக். அடுத்து சென்டரில் கொஞ்சம் நேரம் கழித்து வைக்கும்போது அதை விட கொஞ்சம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராமில் பாருங்கள் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் என்னவாயிருது ஏர் ட்ராக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸும் ஈக்குவலாக வரும்போது என்னவாயிருது ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிக அளவில் இருக்குது, ஏர் ட்ராக் கம்மியான அளவு இருக்குது. அப்போ அடுத்தது எப்போ வந்துட்டு ஏர் ட்ராக்கும் கிராவிட்டி தேர்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸும் சேமாக வருதோ அந்த டைமில் போத் கெட்ஸ் கேன்சல் and no net force acting on the rain droplet. Then rain droplet move downwards with a constant velocity. So zero net force and non-zero terminal velocity. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஃபோர்த் பாயிண்ட், இஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் F1 vector, F2 vector, F3 vector and Fn vector act on the same body. அதாவது ஒரே இடத்துல ஒரே பாடியில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்
எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது வெக்டோரியல் சம் ஆஃப் அப்படின்னு பண்ணுவோம். ஏன்னா வெக்டர்ஸ் இருக்கிறதுனால அது வெக்டோரியல் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் multiple forces F1 vector, F2 vector, F3 vector, etc. Fn vector act on the same body, எல்லா forcesம் ஒரே பாடி மேலே ஆக்ட் ஆச்சுன்னா then the total force F net is equivalent to, எப்படி எழுதுவோம், is equivalent to the vectorial sum of the individual forces. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம், ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதை வந்து ஆட் பண்ணி எழுதுவோம். the net force provides the acceleration. இந்த நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கொடுக்குது, ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு பஸ் மூவ் ஆகலை அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து ஒருத்தரால் புஷ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து புஷ் பண்ணுறாங்க, புஷ் பண்ண முடியாது. ஸோ சம்மோர் 1 2 3 4 5 இப்படி 7 மெம்பர்ஸ் வந்து நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸை வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்ஸ் F1, ஃபோர்ஸ் F2. அப்போ ஃபஸ்ட் மெம்பர் வந்துட்டு ஃபோர்ஸ் F1, செகண்ட் மெம்பர் ஃபோர்ஸ் F2, தேர்ட் மெம்பர் F3. இதே மாதிரி Fn நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த பஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சடனாக என்ன ஆரம்பிச்சிடும், அந்த பஸ் வந்து இட் கெட்ஸ் ஸ்டார்டட், இட் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட். அப்போ எப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸை மட்டும், அப்போ அந்த டோட்டல் நெட் ஃபோர்ஸ், அப்போ மொத்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆன் த பாடி அப்படின்னு சொல்லும்போது மொத்த ஃபோர்ஸும் அந்த பஸ் மேலே ஆக்ட் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொருத்தராக புஷ் பண்ண ஃபோர்ஸ்னால தான் த பஸ் இட் ஸ்டார்ட்ஸ், இல்லைனா இட் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட். அப்போ அந்த ஆக்சிலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதை தான் இங்கே சொல்கிறாங்க. If multiple forces F1 vector, F2 vector, F3 vector, etc. Fn vector act on the same body. இங்கே சேம் பாடிங்கிற இடத்துல பஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. F1, F2, F3ங்கிறதுல மெம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம், பர்சன்ஸ். அப்போ அந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஈக்குவலன்ட் பண்ணுறாங்க, and the total force F net is equivalent to the vectorial sum of the individual forces. ஒவ்வொரு ஃபோர்ஸாக ஆட் பண்ணி டோட்டல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறோம். தேர் நெட் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ், இந்த டோட்டல் ஃபோர்ஸும் சேர்ந்து தான் எதை கொடுக்குது, ஆக்சிலரேஷனை. மொத்த பேர் அந்த மொத்த இப்போ 10 மெம்பர்ஸ் அந்த பஸ்ஸை புஷ் பண்ணுறாங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸு அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால தான் அந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பஸ்ஸை வந்து ஆக்சிலரேட் பண்ண வைக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ தயர் டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் த ஆக்சிலரேஷன். சாரி, கிளியர் திஸ்? If multiple forces F1 vector, F2 vector, F3 vector, etc. Fn vector act on the same body, then the total force F net is equivalent to the vectorial sum of the individual forces. Their net force provides the acceleration. So F net vector, that F vector net equal to F1 vector plus and the vectorial sum சொன்னோம்ல, F1 vector plus F2 vector plus F3 vector, etc. plus Fn vector. So அப்போ the vector addition of forces எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம படுத்திருக்க triangular law of additionல. ஸோ அப்போ C is a resultant vector அப்படின்னு எடுத்துட்டோம்னா A vector plus B vector is a addition, அது vectorial sum அப்படின்னு சொல்கிறாங்க. vector addition of forces A vector plus B vector give the resultant C vector. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு C resultant vector கிடச்சிது. நியூட்டன் செகண்ட் லா ஃபார் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது F net, F vector net equal to M A vector. In this case the direction of acceleration is in the direction of net force. இந்த கேஸில் ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஃபார் திஸ் கேஸ், இந்த கேஸில் நியூட்டன் செகண்ட் லா எடுத்துட்டோம்னா ஈக்குவேஷன் எப்படி F vector equal to MA vector எழுதுகிறோம். இன் திஸ் கேஸில் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் எதை பொறுத்து இருக்குது, இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து ஆக்சிலரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பவ் அண்ட் ஏரோ. ஸோ இப்போ பவ் அண்ட் ஏரோவில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், F1 F2 F net ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸை நம்ம ஏரோ விடுறோமோ அந்த எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து வெக்டோரியல் அடிஷனில் எழுதியிருக்காங்கம்மா, F1 F2 F net. ஸோ பவ் அண்ட் ஏரோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஆன் த ஏரோ, நெட் ஃபோர்ஸ் வந்து ஏரோ மேலே ஆக்ட் ஆகுது. தென் ஃபிஃப்த் பாயிண்ட், ஸோ நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்லும்போது F is equal to MA அப்படின்னு தெரியும். ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சிலரேஷன். இட் இஸ் அ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம், அது நல்லாவே தெரியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நியூட்டன் செகண்ட் லா கேன் ஆல்சோ பி ரிட்டன் இன் த ஃபாலோயிங் ஃபார்ம் சின்ஸ் த ஆக்சிலரேஷன் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாடி. A vector is equal to d squared r vector divided by dt square. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் ஃபார்ம்லேயும் எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர். ஆக்சிலரேஷனை வந்து எப்படி எழுதலாம்,
second derivative of position vector of the body. So A vector is equal to d squared r vector divided by dt square. The force on the body is, அப்போ அந்த ஈக்குவேஷனில் எழுதும்போது எப்படி எழுதுறாங்க, F vector is equal to m A vectorன்னு எழுதணும். அந்த A vectorக்கு பதிலாக இந்த இதில் பாருங்கள், A vectorக்கு பதிலாக எதை எடுத்து எழுதியிருக்காங்க, d squared r vector divided by dt squared, அதை எடுத்து எழுதியிருக்காங்களா. So F vector is equal to m into d squared r vector divided by dt squared. So from this expression, and the expression we can infer that Newton's second law is basically a second order ordinary differential equation. So இப்போ Newton's second law basically எப்படி இருக்கா, second order ordinary differential equation மாதிரி இருக்கு. And whenever the second derivative of position vector is not zero-வா இருக்க முடியாது, there must be a force acting on the body. So இந்த expressionல இருந்து இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லா பேசிக்கலாக என்னன்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி தான். செகண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி பை டிடின்னு போடுவோம் இல்லைங்களா, அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு போடுவோம் ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்தது டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்டு, இது செகண்ட் ஸ்டெப். அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்னது, டிஎக்ஸ் பை டிடின்னு போடுவோம். அடுத்த செகண்ட் டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்டு. அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். And whenever the second derivative of position vector is not zero, எப்பெல்லாம் second derivative of position vector zero-வா இருக்கோ அப்போ என்னது, there must be force acting on the body. அப்போ force கண்டிப்பாக பாடியில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. If இந்த 6th 7th பாயிண்டோட முடிச்சுக்கலாமா கிளாஸை. If no force acts on the body, then Newton's second law, அப்போ Newton's second law force ஆக்ட் ஆகலை அப்படின்னா, no force acts on the body, then Newton's second law என்னவாயிரும், m into dv by dt equal to 0. இது நல்லா வச்சுக்கோங்க. அதாவது f is equal to m into a, ஏங்கிற இடத்துல d squared r by dt squared போட்டோம். இப்போ இந்த இடத்துல no force acting on the body, எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா இது எங்கள் ஈக்குவேஷன் என்னவா மாறிடும் அப்படின்னா, m into dv vector by dt equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. No force acts on the body, then Newton's second law ma into dv by dt equal to 0. It implies that இதிலிருந்து என்ன தெரியுது, v vector equal to constant. It is essentially Newton's first law. It implies that the second law is consistent with the first law. அதாவது சீரான அப்படின்னு அர்த்தம். Consistent means சீரானது. It implies that v vector equal to constant. அப்போ it is essentially Newton's first law ன்னு சொல்லிடுறாங்க. And it implies that Newton's second law is consistent with the first law. However, it should not be thought of as the reduction of the second law to the first. அதாவது நியூட்டன், அதாவது என்ன அர்த்தம் இங்கே எடுத்துக்க கூடாதுன்னா, இந்த 6th பாயிண்ட் இருக்க பாருங்க, m into dv vector by dt நம்ம ஃபர்ஸ்ட் லான்னு எடுத்துக்க கூடாது, அதை தான் சொல்லுங்க. However, it should not be thought, நம்ம நினைக்கக்கூடாது என்னது, of as the reduction of second lawல இருந்து அது first law போயிருக்கு அப்படிங்கிறது நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Reduction of second law to the first when no force acts on the object. So Newton's first and second laws are independent laws. Newton's first law வேறு, second law வேறு. அது இது நம்ம டிபெண்ட் பண்ணிக்கக்கூடாது. Newton's first law and second law are independent laws சொல்கிறாங்க. They can internally be consistent. உள்ளுக்குள்ளே சீரானதாக இருக்கலாம் வித் ஈச் அதர், பட் கெனாட் பி டிரைவ்டு ஃப்ரம் ஈச் அதர். அதாவது அந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவிலேருந்து செகண்ட் லாவை நம்ம டிரைவ் பண்ணலை. நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா வேறு, நியூட்டன்ஸ் செகண்ட் லா வேறு. அதாவது இண்டிபெண்ட் லாஸ், 2 இண்டிபெண்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 6th பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி. நியூட்டன் செகண்ட் லா எப்படி மாறுது, m into dv vector by dt equal to 0. v வெக்டர்ங்கிறது கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லான்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 laws, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் இண்டிபெண்ட் லாஸ். அது நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா வேறு, அது நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது நியூட்டன் செகண்ட் லா வேறு, சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 7th பாயிண்ட், இதோட முடிச்சுக்கலாம். நியூட்டன் செகண்ட் லா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் த காஸ் அண்ட் அக்சலரேஷன் இஸ் த எஃபெக்ட். ஸோ அதாவது எதை உருவாக்குது, அதனால் என்ன எஃபெக்ட் ஏற்படுது, எது அதை உருவாக்குது, எந்த காஸ் எதனால் ஏற்படுது, அதனால் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ F is equal to ma அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஃபோர்ஸ் காஸ் அதை ஏற்படுத்துது, அதனால் அந்த ஆக்சிலரேஷனால் என்ன எஃபெக்ட், அதை ஆக்சிலரேஷன் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
Newton's second law is cause and effect relation. இதை 2 மார்க்கில் கூட கேட்கலாம். Force is the cause and acceleration is the effect. Conventionally மாற்றி சொல்லலாம் அப்படின்னா the effect should be written on the left side and cause on the right hand side of the equation. So the correct way of writing Newton's second law is ma vector equal to f vector. இப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? f vector is equal to ma vectorன்னு எழுதுகிறோம் இல்லைங்களா? இதை காஸ்ன்னு எழுதுகிறோம். அதாவது f vector வந்து காஸ், விளைவை ஏற்படுத்துது. அந்த விளைவினால் அந்த எஃபெக்ட் இது ஏற்படுத்துறதுனால என்ன விளைவை ஏற்படுத்துதுங்கிறது இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து கன்வென்ஷனாக மாற்றியும் எழுதலாம்னு சொல்கிறாங்க. எஃபெக்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் காஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடும் எழுதலாம். அப்படின்னா கீழே இருக்க ஈக்குவேஷன் பாருங்கள். ma வெக்டர் ஈக்குவல் டு f வெக்டர் ஆர் இல்லைன்னா dp வெக்டர், அதாவது பொசிஷன் வெக்டருக்கு பதிலாக எழுதுறாங்க. dp வெக்டர் டிவைடட் பை இல்லை மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மொமெண்டம் dp வெக்டர் டிவைடட் பை dt ஈக்குவல் டு f வெக்டர். ஏன் இங்கே dp வந்துச்சுன்னா மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ dp வெக்டர் டிவைடட் பை dt. இங்கே ஏன் p வெக்டர் வந்திருக்குன்னா பிகாஸ் p வெக்டர் ஈக்குவல் டு m இன்ட்டு v அப்படின்னு தெரியும். வெலாசிட்டியோட இன்னொரு டெரிவேட்டிவ் தான் என்னது? dp வெக்டர் போட்டால் அது ஆக்சிலரேஷனாக இருக்கும். இப்போ இதை புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான். ஸோ நியூட்டன் செகண்ட் லா இஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். Force is the cause and acceleration is the effect. Conventionally அதாவது மாற்றி எழுதலாம்னா the effects should be written on the left and cause should be right on the right hand side equation. So the correct way of writing Newton's second law is ma vector equal to f vector or மாற்றி எழுதலாம்னா dp vector divided by dt equal to f vector. So are you clear? This is a 5 mark question, Newton's law of discussion. இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.